கம்பீர் வந்துட்டாரு, இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எல்லா டீமுகளுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள். எல்லாருக்குமே தெரியும் ராகுல் டிராவிட் அவர்கள் ஹெட் கோச்சா இருந்தாரு. ஒரு 13 வருஷம் இந்தியா ஐசிசி கப்பே அடிக்கல. இந்தியா அவ்வளவுதானா சோக்கர்ஸா அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு ராகுல் டிராவிட். ஒரு பிளேயரா வேர்ல்ட் கப் ஜெயிக்கலனா கூட ஒரு ஹெட் கோச்சா அந்த கப்பை ஜெயித்து கொடுத்தாரு அவரு. இப்போ அந்த லெகசியை அப்படியே கொண்டு போற விதமா கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா வரப்போறாரு. அது சம்பந்தமா பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு டயர் 1 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, ஜாம்பவான்கள், அதுல சில பேர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து டேல் ஸ்டெயின் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கம்பீரை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஃபேனு. என்ன காரணம்னா, நீங்க அவரை கேம்ல சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பி ஒரு ஆக்ரோஷத்தை காட்டுவாரு பாருங்க, உங்களால தாங்கவே முடியாது. இன்னொன்று இப்போலாம் அந்த ரைவல்ரி அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. வேர்ல்டில் நிறைய லீக் மேட்ச்லாம் நடக்கிறதுனால பிளேயர்ஸ் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இது ஆட்டத்தில் ஒரு ஃபோர்ஸே இல்லாமல் ஆக்குது. ஆனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக கம்பீர் உடைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு டேல் ஸ்டெயின். அதே போல் ஜாக் கலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயிற்சியாளராக கம்பீர் வர்றது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ஆக்ரோஷம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த கிரிக்கெட்டிங் பிரெயின் இருக்குல்ல, அது வேற லெவலு. அதை கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயும் கொண்டு போவார். இதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் ஒரு படி மேலே போய் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தா கூட இவருடைய அந்த காலகட்டத்தில் அடுத்த படிக்கு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இன்னொன்று போட்டியுடைய நுணுக்கங்களை ரொம்ப அழகாக பார்க்குற ஒரு கம்பீர். இதன் காரணமாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸும் கற்றுக்குவாங்க. அந்த ட்ரிக்ஸை எங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜாக் கலிஸ். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஆல்ரவுண்டரான ஷஹீத் அஃப்ரிடி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கம்பீருக்கு. ஒரு பிளேயராக பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு, ஒரு கோச்சாகவும் நிறைய சாதனைகள் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவருடைய பாசிட்டிவிட்டி தான். அவருடைய இன்டர்வியூலாம் நிறைய பார்க்குறேன். என்னடா இது இவ்வளோ பாசிட்டிவிட்டியை ஒரு மனுஷனால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதே பாசிட்டிவிட்டி அவர் கிரிக்கெட்டுக்கும் கொண்டு வருவார். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஷஹீத் அஃப்ரிடி. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் அவரை பற்றி சொல்ல சொல்ல எக்ஸைட்மெண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயரா அவ்வளோ ரன்ஸ், அவ்வளோ செஞ்சுரிஸ், அவ்வளோ ஹாஃப் செஞ்சுரிஸ் அடித்தவர் ஒரு ஹெட் கோச்சாக வந்திருக்கிறாரு. ஐபிஎல்ல பார்த்துருக்கோம், அவர் வந்து கப்பை கேப்டனாகவும் ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு, மென்டராகவும் இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்தாரு. இவர் ஸ்ரீலங்கா மேட்ச்க்கு எதிராக ஹெட் கோச்சாக வரப்போறாரு. அங்கேருந்து கௌதம் கம்பீர் ஏரா ஸ்டார்ட் ஆக போகுது. பல சாதனைகளை படைக்க போகிறார் அப்படின்னு நம்பலாம்.